ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து தைப்பூசம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாமிக்கு படைச்சிட்டிங்களா? நான் இனிமேல் தான் செய்யப்போகிறேன். சமையல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து பாயசம் தான் செய்யப்போகிறேன். முருகனுக்கு பிடிச்ச தேனும் தினை மாவும் கலந்து பாயசம். தினை மாவு வந்து கடைகளில் விற்கிது. அப்படி இல்லைனா தினை அரிசி வாங்கி நாம் வந்து களைஞ்சி வறுத்து பொடிச்சு எடுத்துக்கணும். பொடிச்சு எடுத்துருக்கேன் மிக்சியில். இது வந்து ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன். அப்புறம் தேவையான வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை நெய் சேர்த்து அதுக்கப்புறம் கலந்து இந்த பாயசில் கலந்துருவோம். அரிசியை நீங்கள் வந்து வறுத்து பொடிச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வாட்டர் சேர்த்து 1 ஸ்பூன் கீ சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை கரைசலை சேர்த்துருவோம். கீ சேர்த்துட்டு திராட்சையும் முந்திரியும் வறுத்துக்கலாம். திராட்சையும் வறுத்து சேர்த்துக்கலாம். பாயசில் சேர்த்துருக்கோம். தேன் வந்து கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு சின்ன கப்பில் இல்லை வந்து ஒரு 2 ஸ்பூன் விடலாம். ஏலக்காவை சேர்த்துருவோம். கப்பு வந்து தேன் வந்து விடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன செஞ்சுருக்கேன்னா பாருங்கள், சுட சுட ரைஸு, அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கப்புறமா வந்து ஆலுவும் பட்டாணியும் போட்டு வறுவல், அப்புறம் கோஸ் பொரியல், ரசம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாயசம் செஞ்சுருக்கேன். வந்து வடை செய்ய முடியல, நம்மளால் என்ன முடியுதோ செஞ்சு வைக்கலாம். இப்போ பரிமாறிட்டு சாமிக்கு படைச்சிடலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலை 1 கப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம் பாயசத்தில். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ரைஸு, ஏலக்கி பருப்பு, அப்புறம் வந்து பொரியல், கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு ஆலு வறுவல், அப்புறம் சாம்பார், அப்புறம் பாயசம். வடை தான் செய்ய முடியல ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.